நான் கையில் பைபிள் வச்சுருக்கிறதுனால வல்லமை இல்லை பிரதர். ஆமென் சொல்லுவீங்களா? இது தலைமாட்டில் படுத்து தூங்குறதுனால இல்லை, இது சுமந்து போகிறதுனால இல்லை, இது நல்லது தான், தவறு இல்லை. ஆனால் மனதுக்குள்ளே வேத வசனமாக வித்து என்னைக்கு இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. எனவே தான் வேதம் அழகாக சொல்லப்பட்டிருக்குது, காலைதோறும் என்னை தட்டி எழுப்புகிறார். ஏசா சொல்கிறான், காலைதோறும் என்னை தட்டி எழுப்புகிறார். அவர் என்னை அறிந்து கொள்வது போல் என்னை அறிந்து கொள்கிறார். கல்விமான நாவை தருகிறார், சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை நாவிலே தருகிறார். அல்லேலூயா. சாது சிங் பழைய அவர்கிட்ட ஒரு பிசாசு பிடிச்ச மந்திரம் ஏவுனா அந்த பிசாசு போகவே மாட்டேன், இவனை தாக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த பிசாசு பிடிச்ச மந்திரவாதி சொன்னாலாமா, நீ கையில் பைபிள் வச்சுருக்கனால என்ன பண்ணுது பிசாசு உன்னை ஏவனா பண்ண முடியுது. அப்படியா, இந்த பைபிளை தூக்கி வச்சுரு, தள்ளி வச்சுரு, நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னாரான். சரின்ட்டு தூக்கி அங்கே பக்கத்தை தள்ளி வச்சுட்டாரான். அப்பயும் ஏவுனாரான். அந்த பிசாசு என்ன பண்ண முடியல, அவனை அசைக்க முடியல. அப்போ அந்த சாது சுந்தர் சிங் சொன்னாரான், என் பைபிளை இதில் இல்லையா என் வசனம், என் மனதுக்குள்ளே வசனம் இருக்குன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தான் அவன் சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்டு அவன் தெய்வ பிள்ளையாய் மாறினான்.